அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹைதராபாத் தியேட்டர் கூட்ட நெரிசல் சிக்கி பெண் பலியான வழக்கில் போலீஸ் விசாரணைக்கு நடிகர் அல்லு அர்ஜுன் ஆஜராகியிருக்கிறார். சம்மனை ஏற்று ஹைதராபாத் சிட்டகப்பள்ளி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார் நடிகர் அல்லு அர்ஜுன். ஹைதராபாத் தியேட்டர் கூட்ட நெரிசல் சிக்கி பெண் பலியான வழக்கில் போலீஸ் விசாரணைக்கு நடிகர் அல்லு அர்ஜுன் ஆஜராகியிருக்கிறார். டிசம்பர் 4ஆம் தேதி புஷ்பா 2 திரைப்பட சிறப்பு காட்சிக்கு அல்லு அர்ஜுன் வந்தபோது சந்தியா என்பவர் தியேட்டரில் கூட்ட நெரிசல் சிக்கினார். கூட்ட நெரிசல் சிக்கி பெண் பலியானார். அவரது மகன் காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம். வணக்கம் மகாலிங்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். படத்தினுடைய சிறப்பு காட்சி கடந்த 4ஆம் தேதி வெளியானது ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா திரையரங்கில். அப்பொழுது அங்கு திடீரென்று அல்லு அர்ஜுன் சென்றதால் அவரை பார்க்க ரசிகர்கள் முண்டியடித்துக் கொண்டு கூட்டமாக சென்றனர். கூட்ட நெரிசலில் ரேவதி என்ற 39 வயது பெண் பரிதாபமாக சிக்கி உயிரிழந்தார். அவரது மகனும் படுகாயமடைந்த நிலையில் தொடர்ந்து சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 14 நாட்களாக தீவிர சிகிச்சை பிரிவில் அந்த சிறுவன் கடந்த 18ஆம் தேதி மூளை சாவடைந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது அந்த சிறுவன் கோமாவில் இருக்கிறார் என்று மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த ரேவதி என்ற பெண்ணினுடைய மரணத்திற்கு காரணமாக கூறப்படக்கூடிய அல்லு அர்ஜுன் மற்றும் அந்த திரையரங்க உரிமையாளர்கள், மேலாளர் என பலரையும் போலீசார் கைது செய்தனர். பிறகு நிபந்தனை ஜாமீனில் அல்லு அர்ஜுன் விடுதலையானார், சிறையிலிருந்து விடுதலையானார். இதை அடுத்து மீண்டும் விசாரணைக்கு நீங்கள் ஆஜராக வேண்டும் என்று அல்லு அர்ஜுனுக்கு சம்மன் என்பது வழங்கப்பட்டிருந்தது. சம்மனை அடுத்து தற்பொழுது அவர் நீதிமன்றத்தில் காவல் நிலையத்தில் ஆஜராகியிருக்கிறார். குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் இந்த ஹைதராபாத் போலீசார் இவரிடம் அல்லு அர்ஜுனிடம் விசாரணை நடத்த முடிவு செய்திருக்கிறார்கள். ஒன்று, அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி அந்த பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்பதற்கு நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்ற ஒரு குற்றச்சாட்டு. அதற்கு அவர் என்ன விளக்கம் அளிக்கிறார் என்ற ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் காவல்துறை பலமுறை சொல்லியும் கூட தொடர்ந்து அந்த பகுதிக்கு சென்றது மற்றும் அதே இடத்தில் தொடர்ந்து இருந்தது, இது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு என்ன விளக்கம் அளிக்கிறீர்கள் என்பதை கேட்க இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் சம்பவ இடத்திற்கு அவர் அழைத்து சென்று எது மாதிரியான நிகழ்ச்சி என்பது அங்கு நடந்தது என்பதை பதிவு செய்யவும் காவல்துறையினர் திட்டமிட்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லு அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் அவரது வழக்கறிஞர்களோடு அணியோடு அவர் தொடர்ந்து கலந்து ஆலோசனை செய்தார் காலையிலிருந்து. அந்த ஆலோசனைக்கு பிறகு வழக்கறிஞருடன் தற்பொழுது ஹைதராபாத் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் அவர் தற்பொழுது ஆஜராகியிருக்கிறார். அவரிடம் 2 விஷயங்கள் ஏற்கனவே நாம் பேசியபடி அவருடைய குற்றச்சாட்டுகளுக்கு அவரது பதில். இன்னொரு பக்கம் போலீசார் விரிவான அறிக்கையை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அப்போது போலீசார் சொன்ன விஷயங்கள், அதாவது அவருக்கு கொடுத்த எச்சரிக்கை மற்றும் யார் அவரை நேரடியாக சென்று வெளியேறுமாறு திரையரங்கில் சொன்னார்களோ அந்த அதிகாரிகளுடைய வாக்குமூலம், இப்படி பல அம்சங்கள் அவர்கள் விளக்கத்தை அந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் அல்லு அர்ஜுனிடமிருந்து விளக்கம் பெறுவதற்கான திட்டத்தை அவர்கள் வைத்திருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எனவே இந்த விசாரணையில் அல்லு அர்ஜுன் எது மாதிரியான விளக்கத்தை தெரிவிக்கிறார் என்பதை பொறுத்து போலீசாருடைய தரவுகளுக்கு முரணாக அல்லு அர்ஜுன் சொல்ல போகிறாரா அல்லது போலீசாருடைய தரவுகள் ஒத்துப்போகிறதா என்பதையும் பார்க்க வேண்டும் என போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். நன்றி மகாலிங்கம், உங்கள் தகவல்களுக்கு.